இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 11 மாதமும் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராக இருந்து இந்த வருஷத்தின் இறுதி மாதத்தின் இந்த முதல் நாளின் காலவளையில் அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபை ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்களை யாவரையும் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தத்தின்படி நாம் எவையெல்லாம் செய்கிறோமோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அவர் தோல்வியை தருகிறவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:57 சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அவருடைய நாமத்தினாலே தான் ஜெயம். கடந்த 11 மாதங்களும் தேவ கிருபை நம்மை தாங்கினது. தேவ பிரசன்னம் நம்மை வழி நடத்தினது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2:14 சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு கருசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை அல்ல, அவர் ஜெயத்தை தர வேண்டும் என்றே விரும்புகிறார். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் சங்கீதம் ஒரு முத்தான சங்கீதம் என்று சொல்லுவார்கள். இந்த சங்கீதத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வாய்க்கும் என்ற அந்த வார்த்தைக்கு ஜெயம் என்று பொருள்படும். நாம் எதையெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமோ அதையெல்லாம் நம் ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம், தேவ சித்தத்தின்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வி, உலக பிரகாரமான வாழ்விலும் தோல்வி. ஏன்? தேவ சித்தத்தின்படி தங்களுடைய காரியங்களை செய்யாததினாலே அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாமே வாய்க்காமல் போகிறது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தேவன் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். இந்த ஜெயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒன்று, நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். யாரெல்லாம் வேதத்தை வாசிக்கிறார்களோ, வேதத்தை நேசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையில ஜெயம், ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். தேவனுடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். நாம் வேதத்தை நேசிக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதத்தின் முதல் சங்கீதம் 2வது வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் பிரியமாய் இருந்து, இந்த பிரியம் என்ற வார்த்தை நேசத்தை, அன்பை அது நமக்கு காட்டுகிறது.
வேதத்தை வாசிப்பது இன்னைக்கு மிகவும் குறைந்து விட்டது. வேதத்தை நேசிப்பது மிகவும் குறைந்து விட்டபடியினால் வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் சிலர் மாத்திரமே. ஆகவேதான் அநேகருடைய வாழ்வில் ஜெயத்தை பெற முடியவில்லை. ஒரு புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவன் ஜெயமாக மாற்றித்தர வேண்டுமானால் தேவனுடைய வேதத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 112:1 சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் தேவனுடைய கட்டளைகளின் மேல் நேசம் வைக்கிறார்களோ, மிகவும் அதிகமாக நேசம் வைக்கிறார்களோ, அவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் வேதத்தையும் வேதத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளின் மேலும் நாம் அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிற தேவனுடைய வசனத்தை நேசிக்க வேண்டும். ஏன் வேதத்தை நேசிக்க வேண்டும்? கேள்விகள் எழும்பலாம். ஏன் நான் வேதத்தை நேசிக்க வேண்டும்? ஏன் நான் தேவனுடைய கட்டளைகள் மேல் நான் பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விகள் கூட எழும்பலாம். ஆனால் சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அது குறைவற்றது. உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய அநேக காரியங்கள் நிறைவானது அல்ல, அது குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் அது குறைவற்றது. ஒரு ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது. ஆகவேதான் வேதத்தை நேசிக்க வேண்டும். அது நிறைவை தரும். ஒருவர் வேதத்தை நேசித்து தியானிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் என் வாழ்வில் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நீங்கள் நேசித்து வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் தீர்க்கன் சொல்கிறான். தேவ சித்தத்தை அறிந்து நாம் வாழும் பொழுது ஆசீர்வாதத்தை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுதுதான் ஒருவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2:3 வாசிக்கும் பொழுது, நீ பிறந்த குழந்தைகளை திருவசனமாகிய கலமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி. உடைய வாழ்க்கையில வளர்ச்சி தேவை. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய அநேகர் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல்தான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை காண முடியவில்லை. காரணம் என்ன? வேதத்தை அதிகமாய் நேசிக்காததினால். நாம் தேவனுடைய வேதத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். போல என் ஆத்துமா சொல்கிறார். ஒவ்வொருடைய ஆத்துமாவும் தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக வேண்டும். அது உங்கள்
ஆசீர்வாதத்தின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே அது உங்களை கொண்டு போகும். யோசுவாவின் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 1:8 வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன்னுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். கடந்த நாட்களை நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் உடைய காரியத்தை தேவன் வாய்க்க செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமானால், புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டுமானால், அவர் ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தை கொடுக்கிறவர். ஞானமாய் இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தின் மேல் நாம் அதிகமான நேசம் வைக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை தர வேண்டுமானால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை என்கிற இந்த பயணத்துல நாம் யாரோடு கூட நடக்கிறோம்? ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், கர்த்தரோடு கூட இருந்தான். நாமும் தேவனோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருந்தால் நாம் தேவனும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 39:23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையில தோல்வி அல்ல, அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தந்தார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். 11 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். ஆனால் இந்த 11 மாதங்கள்ல நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல எத்தனை காரியங்கள் நமக்கு வாய்த்து இருக்கிறது, எத்தனை காரியங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கிறது? கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க செய்ய வேண்டுமானால், ஒரு யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது போல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாமும் தேவனோடு கூட இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு கூட இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அப்படிதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சில நேரத்தில் நல் வாழ்வுகள் அமையும் பொழுது மாத்திரமே நாம் தேவனோடு கூட இருக்கிறோம். சில நெருக்கங்கள், சில பாடுகள் நம்முடைய வாழ்விலே வரும் பொழுது நாம் தேவனை விட்டு தூர போகிறோம். நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 4 இடத்துல நம்ம பார்க்கிறோம். 21வது வசனத்துல, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நமக்கு கிருபையை காட்டுவார். கர்த்தருடைய கிருபை மிகவும் பெரியது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தர் நமக்கு கிருபை கிடைக்க பண்ணுவார். சிறைச்சாலை தலைவனுடைய அந்த கண்களில் தயவு கிடைத்ததென்றால் இதை யோசிப்பாங்க. யோசேப்புக்கு
அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். அவனும் கர்த்தரோடு கூட இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்து கிருபை கிடைக்க செய்தார். 2-3 வசனங்களை அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு, இந்த உலகத்தின் ஜனங்கள் காண வேண்டும், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை, யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் எஜமான் கண்டு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினா அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் வாய்க்க பண்ணினான். ஜெயம் ஜெயம் ஜெயம். உங்க வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை தருவார். அவர் மாறுகிறவர் அல்ல. நான் மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்கிறார். அந்த மாறாத தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள், காலங்கள், மனிதர்கள் எல்லாம் மாறலாம், ஆனால் இயேசுவானவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அந்த மாறாத தேவனை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில நம்பிக்கையா இருப்பேன், உறுதியாக நான் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உண்மையை நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்ளுகிறேன். பூரண சமாதானத்தோடு கூட தேவன் காத்துக் கொள்வார். நம்மோடு கூட தேவன் இருப்பாரானால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால் இரக்கம் கிடைத்தது. யோசேப்பு தேவனை கனப்படுத்தினபடினால் தேவன் அவனை கனப்படுத்தினார். உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஒருவரை கனப்படுத்தி இன்னொருவரை கனவீனப்படுத்துகிறவர் அல்ல. நாம் தேவனோடு கூட இருப்போமானால், ஆண்டவர் ஒரு யோசேப்பை கனப்படுத்தினது போல உங்களையும் என்னையும் கனப்படுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தரோடு கூட அவன் இருந்தபடினாலே கர்த்தருக்கு பயந்து நடந்தான். யோசுவாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தேவன். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவ பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின தேவன், ஆண்டவரே எனக்கும் என்னோடு கூட இருங்க, என் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு யோசுவாவோடு கூட இருந்ததுனாலதான் அவருடைய பெயர் புகழ் பெற்றது. ஏன்னா 6ஆம் அதிகாரத்தில் யோசுவா 6:27 நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பெற்று. அவனுடைய புகழ் தேசமெங்கும், அந்த தேசமெங்கும் யோசுவாவினுடைய பெயர் அறியாதவர்கள் ஒருவருமே இல்லை. அவ்வளவு தூரம் புகழ் பெற்றான். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திறமையினால் அல்ல, அவருடைய சாதுரியத்தினால் அல்ல, ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், அவனும் தேவனோடு கூட இருந்தான். ஆகவேதான் கர்த்தருடைய புகழை தேசமெங்கும் பரப்பினார். தேசமெங்கும் பரப்பிற்ற அவனுடைய புகழ். ஒருவேளை நீங்க யாரும் அறியாத ஒரு இடத்தில் வாழலாம். ஒரு யோசுவாவினுடைய பெயரை தேசமெங்கும் அவனுடைய கீர்த்தியை பரப்பின ஆண்டவர் உங்களுடைய பெயரும் கீர்த்தி பெற செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது
தேவனோடு கூட நீங்க இருக்கும் பொழுது, ஆகவே தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 18:14 தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமானாய் நடந்தால், கர்த்தரோடு கூட இருந்தால் நான் புத்திமானாய் நடக்க முடியும். நான் கர்த்தரோடு கூட இருந்தால் ஒரு சேதமும் வராது. தானியேல் கர்த்தரோடு கூட இருந்தான். சிங்கத்தின் கவியில போட்டாங்க, ஆனால் ஒரு சேதமும் வரவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் 6:28 நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசியனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய காரியம் தோல்வியாக அல்ல, ஜெயமாய் இருந்தது. என்றால் கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் தேவ பிள்ளைகள் நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஒரு யோசுவா புகழ் பெற்றவனாக, ஒரு தானியேலுடைய காரியம் ஜெயமாய் அமைந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் அமையும் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்விலே ஜெயம் வர வேண்டுமானால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நம்முடைய சுய பலத்தின் மேல் வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் மனிதர்கள் மேல் வைக்கக்கூடாது. ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய ஆஸ்தியின் மேல் வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும். சங்கீதம் 37:5 வாசிக்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது ஜெயம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுதுதான் அவர் வாய்க்க பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை தருவார். தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர்களால் செய்ய முடியாததை அவர் செய்வார். நான் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வார். ஒரு நாளும் நம்முடைய சொந்த ஆற்றலை சார்ந்து வாழவே கூடாது. நீதிமொழிகள்ல 3:5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு சுய புத்தியின் மேல், ஒரு சுய புத்தியின் மேல சார்ந்து இருக்காத, நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். ஒரு சுய புத்திக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த சுய புத்தி சில நேரத்தில் பிழையை கூட தவறு செய்யக்கூடியதுதான். ஆகவே தேவ பிள்ளைகள் நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கணும். நம்புகிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமும் என்று சங்கீதம் 115 சொல்லுகிறது. ஆகவே தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை முழுவதும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களிடத்தில் அல்ல, சுய ஆற்றலின் மேல் அல்ல. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் இங்கு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் யூதா ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லையா, ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமலே அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளெல்லாம் கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்,
நீங்கள் போகக்கூடிய காரியங்களை இந்த மாதத்திலே தேவன் அனுகூலமாய் மாற்றி தர வேண்டுமானால் ஒரு எசேக்கியாவை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவனுடைய காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தர வேண்டுமானால், ஒன்று, வேதத்தை நேசிக்க வேண்டும். 2, கர்த்தரோடு இருக்க வேண்டும். 3, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த அனுபவத்திலே கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பிதாவே, இந்த அருமையான வருஷத்தின் 12வது மாதத்தின் இந்த முதல் நாளின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம் பேரில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் இந்த மாதத்தில் நடத்துங்க. என்னுடைய காரியங்களெல்லாம் ஜெயமாய் மாற்றித்தாங்க. இந்த வேத வசனத்தை கேட்ட, இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தோல்வியே அல்ல, ஜெயத்தை தந்து நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.